தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 1% வாக்கு வங்கி வைத்துக் கொண்டு 60 தொகுதிகள் கேட்கும் திமுகவின் கூட்டணி கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1% வாக்கு வங்கி வைத்துக் கொண்டு திமுகவிடம் 60 தொகுதிகள் கேட்கும் திமுக கூட்டணி கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். வாக்கு வங்கி 1% கூட கிடையாது. ஆனா 60 தொகுதி கேட்குது ஒரு திமுக கூட்டணி கட்சி. இது திமுகவுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. வேற எந்த கட்சியும் கிடையாது, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி. அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல கிராமங்களில் கிளைகளே கிடையாது, ஒன்றிய அமைப்புகளே கிடையாது. மாவட்ட தலைவர், மாவட்ட நிர்வாகிகள் தான் இருக்காங்க, மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க. கிராம நிர்வாகிகள், வட்டார நிர்வாகிகள் எதுவுமே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. ஆனா இந்த மாவட்ட நிர்வாகிகளையும் மாநில நிர்வாகிகளையும் வச்சுக்கிட்டு தான் கட்சி நடத்துறது இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி. 1967 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு சங்கு ஊதிட்டாங்க. அந்த கட்சிக்கு தற்பொழுது கிளைகளே கிடையாது. தனிச்சு நின்னாங்கன்னா ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு சட்டசபை தொகுதிக்கு 1000 ஓட்டு கூட இந்த கட்சி வாங்காது. அதுதான் உண்மை நிலவரம். பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டிட்டுச்சுன்னா ஒரு தொகுதியில 10,000 ஓட்டு கூட காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்காது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தனக்கு ஏதோ ஒரு 20% வாக்கு வங்கி இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்போ திமுக கூட்டணியில திமுக கிட்ட 60 தொகுதி வேணும், ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், வாரிய தலைவர் பதவி வேணும் அப்படின்னு திமுக குடைச்சல் கொடுக்குது. தனக்கு 2 ராஜ்யசபா எம்பி பதவி வேணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குது. இது ரொம்ப வேடிக்கையான விஷயம். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 9 சீட்டு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். 3 சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம் பாராளுமன்ற தேர்தலில். சட்டசபை தேர்தலில் 10 சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு 60 தொகுதி கேட்குது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி. மு.க. ஸ்டாலின் சம்மதிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சம்மதிக்க முடியாது, கொடுக்குற தொகுதியை தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா சட்டம் கட்டாம வாங்கிட்டு போட்டிக்கிட்டுதா, அதையும் பார்ப்போம். இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அணி மாறி தமிழக வெற்றி கழகத்துடன் அணில் கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதா என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.